காஞ்சி மகாபெரிவாளோட காசி யாத்திரையில பல க்ஷேத்திரங்கள் பெரியவா தரிசனம் பண்ணா, பல தீர்த்தங்கள்ல ஸ்நானம் பண்ணினா. அப்படி பெரியவா போனதுனாலேயே அந்த க்ஷேத்திரத்தோட பெருமையும் அந்த தீர்த்தத்தோட பெருமையும் உலகத்துக்கு தெரியறாப்புல இருக்கு. மகான்கள் தீர்த்த யாத்திரை பண்றதே அதுக்குத்தான். அந்த தீர்த்தங்கள்லாம் புனிதமாகணும், அந்த க்ஷேத்திரங்களுக்கெல்லாம் சாநித்தியம் பெருகணும் அப்படிங்கிற ஒரு நோக்கத்துல தான் மகான்கள்லாம் யாத்திரை பண்ணிகிட்டே இருக்கா. அந்த வகையில தான் பெரியவாளும் பல க்ஷேத்திரங்களை பல ஊர்களுக்கெல்லாம் போயிண்டு, மேலும் அங்கங்க உள்ள ஜனங்கள் அவாவா பெரியவாளை வந்து தரிசனம் பண்ணி பெரியவாளை வந்து தரிசனம் பண்ணி அந்த அனுகிரகத்தை அடைய முடியாதவாளும் அடையணுங்கிற ஒரு நோக்கத்துல கருணையோட பெரியவா எல்லா இடத்துக்கும் விஸ்தாரமா யாத்திரை பண்ணிட்டு வரா. அப்படியே செங்கல்பட்டுலேருந்து ஆற்காடு வழியால காஞ்சிபுரத்துக்கு விஜயம் பண்ணினா. 1931 வருஷம் ஜனவரி மாசம் 25ஆம் தேதி காஞ்சிபுரத்துக்கு வந்தா. பெரியவா அப்பதான் முதல்ல காஞ்சிபுரத்தை விஜயம் பண்றா, தரிசனம் பண்ணிக்கிறா. காஞ்சி காமாட்சிக்கு இந்த காமகோடி பீடத்தோட ரொம்ப நெருங்கின தொடர்பு. ஆதிசங்கர பகவத் பாதாள் பல க்ஷேத்திரங்கள்ல யாத்திரை பண்ணிட்டு வரத்தே இந்த காஞ்சிபுரத்துல காமாட்சிக்கு யந்திர பிரதிஷ்டை பண்ணிட்டுதான் சங்கர விஜயங்கள் சொல்றது. அதுக்கும் மேல ஆச்சாரியால் இங்குதான் சர்வஜ்ஞ பீட்டாரோகணம் பண்ணி இங்கேயே சித்தி அடைஞ்சதா பிராச்சீன சங்கர விஜயங்கள்லாம் தெள்ள தெளிவா சொல்றது. ஏன் இங்க சர்வஜ்ஞ பீட்டாரோகணம் பண்ணினா அப்படின்னா, காஞ்சிபுரம் அப்படிங்கிறது அறிஞர்கள் நிறைந்த ஊர். தொண்டை நாடு சான்றோருடையது அப்படின்னு சொல்லப்படுறது. இந்த தொண்டை நாட்டில தான் சான்றோர்கள்லாம் அறிஞர்கள்லாம் நிறைய இருந்திருக்கா. அந்த காலத்துல காசி, காஞ்சி, காஷ்மீர் இந்த 3 இடத்துலயும் பெரிய வித்வான்கள் பண்டிதாள்லாம் இருந்திருக்கா அப்படின்னு தெரியறது. அந்த வகையில தான் ஆச்சாரியால் காஷ்மீரத்துக்கும் விஜயம் பண்ணினதா சொல்லப்படுறது. அதே மாதிரி காசியில தான் பாஷ்யங்கள்லாம் பண்ணி எல்லாம் பண்ணினா. காஞ்சிபுரத்துல வந்து சர்வஜ்ஞ பீட்டாரோகணம் பண்ணினா. சர்வஜ்ஞ பீட்டாரோகணம் பண்ணி காஞ்சி காமகோடி பீடத்தை ஸ்தாபிதம் பண்ணி அவளே முதல் ஆச்சாரியாளா அதுல அலங்காரம் பண்ணி அன்னையிலேருந்து 2500 வருஷமா இந்த காமகோடி பீடம் காஞ்சிபுரத்தோட தொடர்போட இருந்துட்டு வருது. காமகோடி பீடத்துக்கு தலைமை ஸ்தானமா அதுதான் இருந்துட்டு இருக்கு. 18ஆம் நூற்றாண்டில் நடந்த கலவரங்கள்னால அந்த காலத்துல இந்த 62வது பெரியவா காலத்துல காமகோடி பீடம் தென் திசையை நோக்கி மூவ் பண்ண முடியுமா ஒரு சூழ்நிலை ஏற்பட்டது அப்படின்னு முன்னாலே நம்ம சரித்திரத்துல வரலாறுல பார்த்தோம். அப்படி யாத்திரை பண்ணிட்டு காஞ்சிபுரத்துல வந்து காமாட்சியை தரிசனம் பண்ணிட்டா பெரியவா. அங்கேந்து உத்திரமேரூர், வந்தவாசி முதலான பல க்ஷேத்திரங்கள் இருக்கு. இதெல்லாம் எல்லாத்தையும் தரிசனம் பண்ணிட்டு முருக்கம்பட்டு, குடியாத்தம், வைத்தியநாத குப்பம், காட்பாடி, வேலூர் இதெல்லாம் வழியால ஆரணி வந்தா. ஆரணிக்கு தரிசனம் பண்ணிட்டு திருப்பார்கடல் அப்படின்னு ஒரு க்ஷேத்திரம், அந்த திருப்பார்கடல்ல தரிசனம் பண்ணிண்டா. வேப்பூர், பாக்காலா வழியால காளஹஸ்திக்கு வந்தா பெரியவா. அந்த வருஷம் சிவராத்திரி 1931 வருஷம் சிவராத்திரியில தரிசனம் பண்ணணுங்கிறதுக்காக காளஹஸ்திக்கு வந்தா. பெரிய சிவக்ஷேத்திரம், பரமேஸ்வரன் பஞ்சபூதங்களா இருக்கிற பஞ்சலிங்க க்ஷேத்திரத்துல வாயு க்ஷேத்திரம் இந்த காளஹஸ்தி. ஞான பிரசூனாம்பிகா அப்படின்னு அம்பாள், நாயன்மார்ல பரமபக்தரான கண்ணப்ப நாயனார் இருந்து சிவபக்தி பண்ணி மோட்சம் அடைஞ்சது இந்த காளஹஸ்தியில. அங்க பக்கத்துல மலையே இருக்கு, கண்ணப்பர் மலை அப்படின்னு இருக்கு, காளஹஸ்தி மலையும் இருக்கு. அந்த காளஹஸ்தியில வந்து தரிசனம் பண்ணிட்டு சிவராத்திரி தரிசனம் பண்ணிட்டு அங்க ஸ்வர்ணமுகி அப்படின்னு நதி, அந்த ஸ்வர்ணமுகியில ஸ்நானம் பண்ணி ஆனந்தமா இருந்து தரிசனம் கொடுத்துன்னு தானும் தரிசனம் பண்ணிட்டு இருக்கிறதே அந்த கிரி பிரதட்சணம் பண்ணணும் அப்படின்னு ஆசைப்பட்டா. ஏன்னா கண்ணப்பரே இருந்து அங்க சுவாமியை பிரதிஷ்டை பண்ணினது, பூஜை பண்ணினது, அந்த மலையை கிரி பிரதட்சணம் பண்ணணும் அப்படின்னு ஆசைப்பட்டா. பெரியவா எங்கெங்கெல்லாம் முக்கியமான மலையெல்லாம் இருந்திருக்கோ அதெல்லாம் கிரி பிரதட்சணம் பண்ணியிருக்கா. பொதுவாகவே நமக்கெல்லாம் கிரி பிரதட்சணம் அப்படின்னா திருவண்ணாமலை, அருணாச்சலம் தான் தெரியும். அதுவும் ஒரு காலத்துல ரொம்ப கடினமா தான் இருந்தது கிரி பிரதட்சணம் பண்றது. இப்ப வேணா சமீப காலத்துல வேணா அதுக்கு ரோடெல்லாம் போட்டு லைட் எல்லாம் போட்டு சௌரியமா எல்லாரும் யாரு வேணா பண்றாப்புல பண்ணி வச்சிருக்காளே வழி, ஒரு காலத்துல கிரி பிரதட்சணம் பண்றதெல்லாம் ரொம்ப சிரமமா இருந்தது. இன்னும் பல இடங்கள் கிரி பிரதட்சணத்துக்கு முக்கியமானதா இருக்கு.
கடலாடி அப்படின்னு ஒரு இடம் இருக்கு, அதுக்கு பக்கத்துல பர்வதமலை அப்படின்னு ஒண்ணும். அந்த பர்வதமலையே பெரியவா கிரி பிரதட்சணம் பண்ணிக்கா, அங்க பேருக்கிறது. அது மாதிரி திருக்கழுக்குன்றத்துல வேதகிரி அப்படின்னு பேரு, வேதமே அங்க மலையா இருக்கு அப்படின்னு புராணங்கள்லாம் நாம பார்த்தோம். அந்த வேதகிரியை பிரதட்சணம் பண்ணினா, அதே மாதிரி இங்க காளஹஸ்தியில அந்த காளஹஸ்தி மலைய பெரியவா கிரி பிரதட்சணம் பண்ணினா, அந்த கிரி பிரதட்சணம் பண்ணினது ரொம்ப கடுமையா இருந்தது அப்படின்னு சொல்லுவா, மடத்துல சொல்ற வழக்கம் உண்டு. நல்ல வெயில் ஏறிடுத்து போக முடியல, அதாவது வழி சரியா இல்லாதனால ஒரே புதர் காடா இருந்ததுனால அப்பப்போ போக போக முன்னாலதான் வெட்டி வெட்டி அந்த இடத்துல சுத்தம் பண்ணிட்டு அதுல நடந்து போறாப்புல இருந்தது. பல பேர் பேருக்கா, பெரியவாளோட இந்த கிரி பிரதட்சணம்ங்கிறது ரேராச்சே, இது கிடைக்கட்டுமே அப்படின்னு எல்லாரும் பேருக்கா. ஆனா போன வாழால பல பேரால இந்த கிரி பிரதட்சணத்துல பாதிக்கு மேல தாண்ட முடியல. ஒரே வனாந்தரமா இருக்கு, வழி எல்லாம் சரியா இல்ல, கல்லு முள்ளுமா இருக்கு. நேரம் ஆக நல்ல வெயில் ஏறி எடுத்து என்ன பண்றதுன்னு தெரியல. ஆனா பெரியவா பாட்டுக்கு ரொம்ப கூலா சாதாரணமா பிரதட்சணம் பண்ணிட்டு வரா. அப்ப சொல்லுவா, ஷாக்கெல்லாம் கொண்டு வர சொல்லி, ஊர்லேருந்து மடத்திலேருந்துலாம் இருந்த இந்த உக்ராணத்துல இந்த ஷாக்கெல்லாம் கொண்டு வர சொல்லி அதை நினைச்சு நினைச்சு முன்னால போட்டு போட்டு அதுல எல்லாரும் நடந்து நடந்து போவாளாம். யாராலெல்லாம் அந்த கால் சூடு தாங்கலையோ அவெல்லாம் நடந்து நடந்து போவாளாம். சிவராத்திரி சமயத்துல பார்த்தா மாசி மாசமா இருந்தா கூட பகல்ல ரொம்ப கடுமையான வெயிலா இருக்கும், ராத்திரியில நல்ல பனி இருக்கும், குளிர் இருக்கும். அப்படி ஒரு சீசன் அது. அதனால அந்த மத்தியான வெயில தாங்க முடியாத கிரி பிரதட்சணத்துல பல பேர் சிரமப்பட பெரியவா இது மாதிரி ஒரு ஐடியா கொடுத்து ஷாக்கை கொண்டு வந்து அதை நினைச்சு நினைச்சு தரையில போட்டுன்னு அதுல நடந்து வருது. எல்லாரும் இந்த தடையில போட்டோன்னு இந்த ஷாக்கே ட்ரை ஆயிடும், காஞ்சி போயிடும் ட்ரையர்ல போட்டாப்புல. அப்படி ஒரு கடுமையான வெயில்ல இந்த கிரி பிரதட்சணம் பண்ணினா காளஹஸ்தியில. அப்புறம் காளஹஸ்தி ராஜா தன்னோட அரண்மனைக்கு அழிச்சுன்னு போய் பெரியவாளை தங்க வச்சு ராஜோபச்சாரம் எல்லாம் பண்ணி பெரியவாளோட அனுகிரகத்தை அடைஞ்சார். அங்கேருந்து பெரியவா அடுத்தது திருப்பதி க்ஷேத்திரத்துக்கு வந்தா. திருப்பதியில கீழே திருப்பதியில பெரிய மிகப்பெரிய பிரம்மாண்டமான வரவேற்பு பெரியவாளுக்கு. அந்த ஊர்வலத்தோட பட்ன பிரவேசத்தோட கோவிந்தராஜரை போய் தரிசனம் பண்ணிட்டு அப்புறம் திருமலைக்கு மேலே ஏறி போனா. அந்த காலத்திலயும் 1931 திருமலைக்கு ஏறி போறது அப்படிங்கிறது ரொம்ப சிரமமான காரியம்தான். மலை ஏறி போறது அப்படிங்கிறது அநேகமா எல்லாரும் ஏறித்தான் போவா, பாதசாரியா நடந்துதான் போறது அப்படிங்கிற ஒரு சம்பிரதாயம், இந்த பிரார்த்தனையை பண்ணிட்டு போற வழக்கம். அப்படி திருமலைக்கு பெரியவா போக அங்க தேவஸ்தான ஆபீஸ்ல உள்ளவா எல்லாருமா சேர்ந்துட்டு அங்க பூஜைகாரர்கள், அர்ச்சகர்கள், பட்டாச்சாரியர் எல்லாருமா பெரியவாளை பூர்ணகும்பத்தோட வரவேற்று ரொம்ப ஆனந்தமா பெருமாளை தரிசனம் பண்ணி வச்சா. பெரியவாளும் ரொம்ப ஆனந்தமா தரிசனம் பண்ணா. இந்த திருப்பதியில காஞ்சி காமகோடி பீடாதிபதிகளுக்கு சில சலுகைகள்லாம் உண்டு. பல க்ஷேத்திரங்கள்ல காஞ்சி காமகோடி பீடாதிபதிகளுக்கு ஸ்பெஷலா சில சலுகைகள்லாம் உண்டு. அது காரணம் ஆதிசங்கர பகவத்பாதால் எங்கெங்கெல்லாம் போய் யந்திர பிரதிஷ்டை, சக்கர பிரதிஷ்டை முதலானதெல்லாம் பண்ணி அவளோட சம்பந்தம் இருக்கோ அந்தந்த இடங்கள் எல்லாம் காமகோடி பீடாதிபதிகளுக்கும் அதே சலுகை உண்டு. ஆச்சாரியாள் காலத்திலேருந்து ஆயிரக்கணக்கான 2500 வருஷமா அந்த சலுகை கொடுக்கப்பட்டு வருது. அதுல இந்த காமகோடி பீடாதிபதிகள் திருப்பதிக்குள்ள போனா அவளை அந்த பிரதம அர்ச்சகாள்லேருந்து ஆரம்பிச்சு எல்லாரும் பூர்ணகும்பத்தோட வரவேற்று உள்ளுக்குள்ள அழிச்சுன்னு போகணும். கர்ப்பகிரகத்து உள்ளுக்குள்ள பெரியவா போய் சுவாமியை தரிசனம் பண்ணிட்டு சாமரம் போடுறது அப்படின்னு ஒரு சம்பிரதாயம். இவா கையாலே சுவாமிக்கு சாமரம் போடுறது. அதுக்கு முன்னால் எல்லாமும் சுக்கிரவாரத்துல இவா போனா இவா கையால அபிஷேகம் பண்றது, இது மாதிரி ஒரு ரைட்ஸ் எல்லாம் இருந்திருக்கு. அதுபடி எல்லாம் பெரியவாளுக்கு என்னென்ன உபச்சாரம் பண்ணணுமோ எல்லாம் படினா பெரியவாளும் தரிசனம் பண்ணிண்டா. உண்டில்ல ஸ்வர்ணம், வைரம், வைடூரியம் முதலான நவரத்தங்கள்லாம் பெருமாளுக்கு சமர்ப்பணம் பண்ணி அந்த க்ஷேத்திரத்துல என்னென்ன சம்பிரதாயம் உண்டோ அது எல்லாத்தையும் பெரியவா பண்ணிட்டு அப்புறம் வந்து தங்கி இருந்து அங்கேயே பூஜை எல்லாம் பண்ணி அங்க தேவஸ்தான ஷார்புல பெரியவாளுக்கு பிக்ஷாவந்தனம் முதலான எல்லாம் பண்ணப்பட்டு அந்த திருப்பதி யாத்திரையை முடிச்சுண்டு பெரியவா அங்கேயே பாபநாசம் இருக்கு, ஆகாச கங்கை இருக்கு, இதுல எல்லாம் ஸ்நானம் எல்லாம் பண்றது, இந்த மாதிரி என்னென்ன உண்டோ அங்க அத்தனையும் பண்ணிட்டா பெரியவா. பண்ணிட்டு வெங்கடகிரிக்கு வந்தா. வெங்கடகிரி ராஜா பெரியவாளை உபச்சாரம் பண்ணி அவரை வரவேற்று எல்லாம் பண்ணினர். அப்புறம் பூடி, வடமலைப்பேட்டை வழியால பதிரேடு, இது மாதிரி பல ஆந்திரால உள்ள க்ஷேத்திரங்கள்லாம் பார்த்துட்டு மல்லவரம், புங்கனூர் அப்படிங்கிற இடத்துக்கு வந்தா. அதுக்கப்புறம் திருச்சானூர்ல வந்து பத்மாவதி தாயார்.
அங்கேயும் சில சலுகைகள்லாம் உண்டு. அதுபடி பெரியவாளுக்கு கொடுக்கப்பட வரவேற்போட பெரியவா பத்மாவதி தாயார தரிசனம் பண்ணிட்டு புத்தூருக்கு வந்தா. புத்தூர்ல தங்கி இருக்கிறது பக்கத்துல புக்க நகரி அப்படிங்கிற இடம்லாம் இருக்கு. இந்த புக்கைங்கிறதும் பெரிய க்ஷேத்திரம். குஷஸ்தலி அப்படிங்கிற நதி, அந்த குஷஸ்தலி ஓடுற இடம் அது. அங்க ரொம்ப பிராச்சீனமான சிவாலயம் ஒண்ணு இருக்கு. அங்கெல்லாம் போய் பெரியவா தரிசனம் பண்ணி அதுக்கப்புறம் பிற்காலத்துல இந்த புக்கேல சங்கர மடம் ஒண்ணு நிறுவி பெரியவா அங்க கொஞ்ச நாள் தங்கியும் இருந்தா. அந்த புக்கே எல்லாம் போய் தரிசனம் பண்ணிட்டு நகரியில தரிசனம் பண்ணிட்டு நகரியில இருந்துட்டு தான் 1932 வருஷம் ஜூன் மாசம் 14ஆம் தேதி பெரியவாளோட தாயார் மகாலட்சுமி அம்மா கும்பகோணத்துல காலகதி அடைஞ்சா, சிவபதம் அடைஞ்சா. பெரியவா இந்த நகரியில இருக்கா. வித்வான்களோட சதஸ் நடந்ததுக்கு எல்லாரோடையும் பேசின்னு இருக்கா. பேசின்னு இருக்கிறது மடத்துக்கு ஒரு தந்தி வந்தது. அந்த தந்தியை எடுத்துட்டு நேர மேனேஜர் பெரியவாள்கிட்ட வந்தார். சொல்ல போற என்ன தந்தி வந்திருக்கு. ஏன்னா அந்த காலத்துல தந்தி அப்படின்னாலே ரொம்ப முக்கியமான விஷயமா இருக்கிறதுனால இந்த தந்தியை உடனே பெரியவாள்கிட்ட தெரிவிக்கணும் அப்படிங்கிறது பெரியவாளோ வித்வான்களுக்கு நடுப்புற உட்காந்து பேசின்னு இருக்கா. அவர் தந்தி எடுத்துன்னு வரத்தையே பெரியவா அப்படி கையை காமிச்சா. அங்கே இரு அப்படின்னு ஒன்னும் ஜாடையில சொன்னா. அவர் ஒன்னும் சொல்லல. ஆனா அவரோ முக்கியமான சமாச்சாரம் பெரியவாள்கிட்ட சொல்லணும்னா அப்ப கிட்டக்கு வராத சொல்ல வேண்டாம்னு சொல்றாளேன்னு இவருக்கு தவிச்சுன்னு இருக்கிறது. பெரியவா இந்த வித்வான்கள்லாம் பார்த்து கேட்டா, ஒரு சன்னியாசியோட தாயார் காலம் ஆயிட்டாக்க அதை கேட்டாக்க அந்த சன்னியாசி என்ன பண்ணணும்னு சாஸ்திரம் சொல்லியிருக்கு, இவங்கெல்லாம் சொல்லுங்க அப்படின்னு வித்வான்கள்ட்ட கேட்டா. இந்த வித்வான்கள்ட்ட எல்லாம் கேட்டோன்னு என்ன திடீர்னு சம்பந்தம் இல்லாத எதுக்கு பெரியவா சன்னியாசி தாயார் வியோகத்தை பத்தி கேட்கிறா அப்படின்னு அவளுக்கு ஒரு சந்தேகம், கவலை வந்துடுத்து. அதுக்கு மேல தந்தி வந்திருக்கு அப்படிங்கறதுல அந்த சிச்சுவேஷன்ல எனக்கு தெரியறதே. உடனே எல்லாரும் 4 மணி 7ன்னு கணக்கு போட்டா. என்னன்னா பெரியவாளோட தாயார் கும்பகோணத்துல இருக்கா அப்படின்னு தெரியும். அதுதான் காலம் ஆயிட்டான்னு தந்தி வந்திருக்கு. அந்த தந்தியை கொண்டு வந்து பெரியவாள்கிட்ட காதுல போடணும்னு வரத்தையே அந்த தந்தியை பாக்கிறதுக்கு முன்னாலே பெரியவா இங்க கேள்வி கேட்டுட்டா. ஒரு சன்னியாசியோட தாயார் காலமானா அந்த செய்தியை கேட்டா அவன் என்ன பண்ணணும் அப்படின்னு. வித்வான்களுக்கு எல்லாம் ஒன்னும் சொல்ல தெரியல. ஏன்னா எல்லாருக்கும் ரொம்ப மனசு ரொம்ப துக்கமா போயிடுத்து. இருக்காதா? பெரியவாளுக்கு மட்டுமா தாயார்? அண்டச்சராச்சரத்துக்கும் உலகத்துக்குமே தாயாரா தானே பாவிச்சிருந்தது உலகம். ஏன்னா எந்த ஈஸ்வரனோ சர்வேஸ்வரனோ அவனை 10 மாசம் சுமந்து இந்த உலகத்துக்கு கொடுத்தாளே, தானமா கொடுத்தாளே. அதனால எல்லாருக்குமே இந்த தாயார் ஸ்தானம் தானே மாத்திருவாத்சல்யம். எல்லாரும் இந்த துக்கத்துல ரொம்ப மனசு தாபப்பட்டுன்னு பதில் சொல்லல. உடனே பெரியவா மௌனமா ஏந்துண்டா. அதுக்கப்புறம் பேசல. தண்டத்தை தூக்கிண்டா நேர நடந்து போறா. நடந்து போனா பக்கத்துல கைலாச கொனை, சதாசிவ கொனை, அம்மவாறு கொனை அப்படின்லாம் அந்த பிரதேசத்துல இருக்கு. தெலுங்குல கொனை அப்படின்னாக்க அருவி சொல்லுவா போல இருக்கு. அந்த கைலாச கொனை, கைலாச நீர்வீழ்ச்சி, அது மாதிரி எல்லாம் இருக்கு. சதாசிவ நீர்வீழ்ச்சி அப்படின்லாம் இருக்கு. இன்னமும் இருக்கு. பெரிய டூரிஸ்ட் ஸ்பாட் மாதிரி இருக்கு. ரொம்ப இயற்கை காட்சிகள் நிறைஞ்ச இடம். ரொம்ப ரம்யமா இருக்கக்கூடிய ஏகாந்தமான இருக்கக்கூடிய இடம். உடனே இந்த அருவிக்கு போனா, அருவியில போய் பெரியவா ஸ்நானம் பண்ணினா அதுக்கப்புறம் கூட வந்தவா அத்தனை பேரும் அதுக்குள்ள இந்த விஷயம் காட்டு தீயா ஊர் முழுக்கலும் பரவிடுத்து. பெரியவாளோட தாயார் காலமாயிட்டா, பெரியவாளோட தாயார் காலமாயிட்டான்னு எல்லாரும் அழுத கண்ணோட பின்னாலேயே போய் அந்த அருவியில ஸ்நானம் பண்ணி அதுக்கப்புறம் பெரியவா மௌனமா தன்னோட இருப்பிடம் வந்துட்டா. சாஸ்திரத்துல அதுதான் சொல்லியிருக்கு. ஒரு சன்னியாசி தன்னோட தாயார் காலமாயிட்டான்னு கேள்விப்பட்டா என்ன பண்ணலான்னு வேற ஒண்ணும் பண்ண முடியாது, ஸ்நானம் பண்ணல, அவ்வளவுதான். அது கூட தாயார் காலமான செய்தியை கேட்டாதான். அப்படி ஒரு தாயாருங்கிற ஸ்தானம் நமது சாஸ்திரத்துல நமது மதத்துல அவ்வளவு முக்கியமா கொடுக்கப்பட்டிருக்கு. அப்படி பெரியவாளோட தாயார் காலமான நிகழ்ச்சி எல்லாரையும் ரொம்ப உருக்கித்து அதுக்கப்புறம் மடத்துல எல்லாருமா சேர்ந்துட்டு பெரியவாளோட தாயாருங்கிறதுனால தானங்கள் எல்லாம் பண்ணணும் அப்படின்லாம் சொன்னா எல்லாம் பெரியவா ஒன்னுத்துக்கும் சொல்லல, பிசாத இருந்துட்டு சாட்சி மாத்திரமா இருந்துட்டா. அதுக்கப்புறம் கார்வேட் நகரம் அப்படிங்கிறதுக்கு வந்தா. அங்கேயும் ராஜா, கார்வேட் நகர ராஜா இருக்கார். அதுக்கப்புறம் இந்த காசி யாத்திரை போது 32 வருஷம் அங்க போனது. அங்க போய் ரொம்ப உபச்சாரம் பண்ணினா. அதுக்கப்புறம் பெரியவா 1971 வருஷம் இந்த கார்வேட் நகர ராஜாவோட பிரார்த்தனைக்காக போய் அந்த கார்வேட் நகரத்துல 1 வருஷம் போல இருந்தா. அதுக்கப்புறம் அங்கேருந்து 1932 வருஷம் வியாச பூஜையை புக்கங்கிற இடத்துல பண்ணினா. முதல்ல சொன்னேன் புக்கங்கிற இடம்
குஷஸ்தலி நதி ஓடுற இடம், பஞ்சகங்கா அப்படின்னு அருவி இருக்கிற இடம், ரொம்ப ரம்யமான இடம், ரொம்ப அழகா இருக்கும். அந்த இடத்துல போய் பெரியவா அந்த வருஷம் புக்கேல வியாச பூஜையை பண்ணினா 32ஆம் வருஷம். அந்த சாதுர்மாசி விரதங்களை முடிச்சுண்டு திருத்தணியில வந்து சுவாமி தரிசனம் பண்ணிட்டு, சுப்பிரமணிய சுவாமியை தரிசனம் பண்ணிட்டு 1932ஆம் வருஷம் செப்டம்பர் மாசம் 22ஆம் தேதி சென்னை மாநகரத்துக்கு விஜயம் பண்ணினான். முதல்ல பெரியவாளோட திருப்பாதம் 1932ஆம் வருஷம் செப்டம்பர் மாசம் 28ஆம் தேதி சென்னை நகரத்துல பெரியவாளோட பாதம் பட்டுது. அந்த வருஷம் நவராத்திரி பூஜை மெட்ராஸ்ல பண்ணினா, சமஸ்கிருத காலேஜில் மயிலாப்பூர்ல தங்கி இருந்தா. அதுக்கப்புறம் பல இடங்களுக்கு சென்னை மாநகரத்துல விஜயம் பண்ணினா. இந்த சென்னை மாநகரத்துல பெரியவா உபன்யாசம் நிறைய பண்ணினா. தினம் சாயந்தரம் உட்கார்ந்துட்டு சிம்மாசனம் பார்த்தேன்னா ஒரு போட்டோவே இருக்கும். இன்னும் மயிலாப்பூர் சமஸ்கிருத காலேஜில் இந்த 1932ஆம் வருஷம் பெரியவா உபன்யாசம் பண்றதே எடுத்த போட்டோ இன்னமும் பெருசா அங்க வச்சிருக்கா. எந்த இடத்துல எந்த ஹால்ல உட்கார்ந்து பெரியவா பண்ணினாலோ அந்த இடத்துல அந்த போட்டோவை அப்படியே வச்சிருக்கா. வெள்ளி சிம்மாசனத்துல உட்கார்ந்துன்னு சக்கரவர்த்தி மாதிரி பெரியவா பல விஷயங்களை உபன்யாசம் பண்ணியிருக்கா. அப்படியிலேருந்து ஆரம்பிச்சதுதான் பிற்காலத்துல 57, 58, 59 இங்க மயிலாப்பூர்ல இருக்கிறதே மெட்ராஸ்ல இருக்கிறதையும் அந்த உபன்யாசம்லாம் தொடர்ந்தது. அதெல்லாம் தான் தொகுக்கப்பட்டு தெய்வத்தின் குரல் அப்படிங்கிற தலைப்புல ஒரு பெரிய புஸ்தகமா ராகண்மதி அண்ணா அவர்கள் எழுதி வெளியிட்டிருக்கா. அப்படி மெட்ராஸ்ல இருந்தா. அப்போ பிடி பாணி அண்ட் கோ அப்படின்னு ஒரு கம்பெனி, அதோட முதலாளி தண்டமாணியர் அப்படிங்கிறவர் பரம பக்தர் பெரியவாள்கிட்ட. அவர் என்ன பண்ணார், பெரியவாளுக்காக யாத்திரைக்காக ஒரு மேனா பண்ணி கொடுத்தார். என்ன அப்படின்னா, பெரியவாளை பார்க்கிறவாள்லாம் ஏதானும் பெரியவாளுக்கு உபயோகமா நம்ம ஒரு கைங்கரியம் பண்ண மாட்டோமா, ஏதானும் ஒரு சாமான் கொடுத்துட மாட்டோமா, ஏதானும் சாமான் கொடுத்த மாட்டோமா அப்படின்னு ரொம்ப தாபத்துல அவ போட்டி போட்டுன்னு என்னெல்லாமோ பண்ணுவா. அது மாதிரி இந்த பிடி பாணியன் கோ தண்டபாணியர் பெரியவாளுக்கு ஒரு மேனா சவாரி பண்ணி கொடுத்தார். அவ யாத்திரைக்கு சௌரியமா இருக்கட்டுமே அப்படின்னு. அதுக்கப்புறம் இந்த மெட்ராஸை சுத்தி பல இடங்கள்ல பெரியவா இருந்தான்னு சொன்னேன். திருமங்கலம் அப்படின்னு இருக்கு, அண்ணா நகருக்கு பக்கத்துல திருமங்கலம் அப்படின்னு. அந்த திருமங்கலத்துல ஏகே ரங்கநாதையர் அப்படின்னு ஒரு பக்தர், அவர் ஓட்டு ஃபேக்டரி வச்சிருந்தார். அந்த காலத்துல பார்த்தீங்கன்னா அந்த திருமங்கலம் அப்படின்னு இந்த பூந்தமல்லி வரைக்கும் எல்லாமே இந்த செங்கல் சூளையா இருக்கும், ஓடு தயாரிக்கிற ஃபேக்டரியா இருக்கும், அது மாதிரி இடமா தான் இருந்தது அது. அதுல இந்த ஏகே ரங்கநாதையர் ஓடு தயாரிக்கிற ஃபேக்டரி வச்சிருந்தார். இந்த ரங்கநாதையர் பிரார்த்தனை பண்ண தன்னோட ஃபேக்டரிக்கு வரணும், அங்க திருமங்கலத்துல வந்து விஜயம் பண்ணணும், பெரியவா இருக்கணும் அப்படின்னு ஆசைப்பட பெரியவா அங்க போய் இருந்தா கொஞ்ச நாளைக்கு. அப்படி இந்த திருமங்கலத்துல இருக்கிறதே சங்கராந்தி பொங்கல், மாட்டு பொங்கல், கனு மாட்டு பொங்கல் அப்படின்னு சொல்லுவா. அந்த மாட்டு பொங்கல் அன்னைக்கு ஹரிஜன தலைவர் MC ராஜா அப்படிங்கிற பக்தர், அவர் தன்னோட மனைவி குடும்பத்தோட பெரியவாளை தரிசனம் பண்றதுக்காக வந்தார். இந்த MC ராஜாவை பத்தி தெரியாதவா இருக்க முடியாது. ஹரிஜன அந்த சமுதாயத்துக்கு ஒரு பெரிய தலைவராக இருந்தார். பார்லிமெண்ட்லயா இருக்கட்டும், அசம்பிளிலயா இருக்கட்டும், எல்லாத்திலையும் மெம்பரா இருந்தார். அந்த காலத்துல லண்டன்ல நடந்த முதல் வட்டமேஜ மாநாட்டுக்கு இவர் போய் அட்டென்ட் பண்ணியிருக்கார். அது மாதிரி பல தேச சேவையில ஈடுபட்டவர், சமுதாய பணியில ஈடுபட்டவர். அவர் பெரியவாளை வந்து தரிசனம் பண்ணினார். பெரியவாள்கிட்ட பல விஷயங்கள் அவர் மனம் விட்டு பரமாறிந்தார். இந்த MC ராஜா வரப்போறா அப்படின்னு மடத்துல இருக்கிற சில பேருக்கெல்லாம் கொஞ்சம் கவலையா இருந்தது. காரணம், அந்த காலத்துல இந்த ஆலய பிரவேசத்தை பத்தி ஒரு பெரிய பிரச்சனை ஏற்பட்டது. ஆலய பிரவேசம் பண்ணணும் அப்படின்னு அரசியல் ரீதியா அதுக்கு ஒரு பெரிய முக்கியத்துவம் கொடுத்து அதை ஒரு இயக்கமா பண்ணிட்டுலாம் வந்திருந்தா. அப்படி இருக்கிறதே அதுல ரொம்ப ஆச்சார அனுஷ்டானமா சாஸ்திரோக்தமா இருக்கிறவாளுக்கும் இவாளுக்கும் அதுல ஒரு அபிப்பிராய பேதம் வந்தது. சாஸ்திர விரோதமா அப்படி பண்ணக்கூடாது, சாஸ்திரம் எது பண்ணலாம்னு சொல்லியிருக்கோ அதைத்தான் பண்ணணும், எதை பண்ணக்கூடாதுன்னு தடை விதிச்சிருக்கோ அதெல்லாம் பண்ணக்கூடாது, அதுதான் சம்பிரதாயம் அப்படிங்கிறத ஃபாலோ பண்ணணும் அப்படின்லாம் இவாள்லாம் சொல்லியிருந்தா. அதுக்கு அவள்லாம் எதிர்ப்பு தெரிவிச்சிருந்தா. அதனால ஒருத்தருக்கு ஒருத்தர் பரஸ்பரம் அபிப்பிராய பேதம்லாம் இருந்தது. ஆனா பெரியவாளுக்கு எப்பொழுதுமே சாஸ்திர பிரமாணம் தான். சுவாமி கீதையிலே என்ன சொல்ற, தஸ்மாத் சாஸ்திரம் பிரமாணந்தே காரியா காரிய விவஸ்திதோ. எந்த ஒரு காரியத்தை மனுஷன் பண்ணணும்னாலும், இந்த உலகத்துல பண்ணணும்னாலும், எங்க பண்ணணும்னாலும்
அதுக்கு ஏதோ ஒரு பிரமாணம் இருக்கணும். அதனால பெரியவாளும் இந்த சாஸ்திர பிரமாணப்படி தான் பண்ணணும் அப்படின்னு சொல்லியிருந்தா. அப்படி இருக்கிறது இந்த சமயத்துல MC ராஜா வராருனோடனே எல்லாருக்கும் ஒரு பயம் வந்தது. அவர் ஏதானும் வந்து வாக்குவாதம் பண்ண போறாரு. ஆனா ஆச்சரியம் என்ன அப்படின்னு, அவர் அதுக்காக வரல. பெரியவாள்கிட்ட அந்தரங்கமான பக்தியில வந்து பெரியவாள்கிட்ட அவர் தரிசனம் பண்ணிட்டு பல விஷயங்களை பேசிட்டு, பெரியவாளும் தன்னோட கருத்தெல்லாமும் பல விஷயங்களை சொன்னா, நீங்க எதையும் ஒரு குறுகின நோக்கத்துக்கோட ஒரு அரசியல் ஆதாயத்துக்கோ அதுக்காக பண்ணப்படாது. பொதுநலத்தை உத்தேசிச்சு, ஒரு அமைதியை உத்தேசிச்சு, எல்லாரோட விஷயத்தை உத்தேசிச்சு தான் நாம எந்த காரியம் பண்ணாலும் பண்ணணும். அதுக்கு உண்டானதை யோசிக்கணும் அப்படின்னு அவருக்கு அட்வைஸ் பண்ண எல்லாம் பண்ணி அவர் ரொம்ப தரிசனம் பண்ணி சந்தோஷப்பட்டு அவர் உத்தரவு வாங்கிக்கிறது. என்ன பண்ண, அவரோட சம்சாரம் பெரியவா அந்த நகர்ந்துனோன்னா அந்த பெரியவா நின்று எடுத்து பாததூளி மண்ணை எடுத்து தன்னோட மடியில கட்டிண்டு கண்ணால தாரதாரியா தண்ணி விட்டு அந்த அம்மா போனா. இதை பார்த்த எல்லாருக்கும் ஆச்சரியமா, அந்த என்ன ஒரு பக்தி, பெரியவாளோட பாததூளியை எடுத்து பூஜையில கொண்டு வச்சுக்கணும்னு ஆசைப்பட்டு எடுத்துன்னு போறாளே அப்படின்னு. இப்படிதான் யாரா இருந்தாலும் சரி, பரஸ்பரம் அவளோட நடவடிக்கையில சில வித்தியாசங்கள் இருக்கலாம், கருத்து வேறுபாடு இருக்கலாம். ஆனா பெரியவாள்கிட்ட பக்தி பிரியங்கிறது எல்லாருக்கும் ஒன்னா இருந்ததுன்னு தெரியறது.